ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தேவ சமூகத்தில் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் தியான பகுதியாக கர்த்தர் நமக்கு இந்த நாட்களை முன்னாய் வைத்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்கள் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லி அந்த 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் செபிப்போம். அப்பா பிதாவே, இந்த மகிமையான ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் தந்த ஆண்டவரை நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த மகிமையான ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக இன்னும் நாங்கள் ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரம், உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மை கிட்டி சேரவும், உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவராகிய இயேசுவே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற எங்கள் யாவருக்குள்ளும் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் இடைவிடுவீராக. இன்னும் தேவ சமூகத்தில் நாங்கள் கிட்டி சேர, இன்னும் தேவனை மகிமைப்படுத்த அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தாரும். கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் தேவ ஆவியானவர் பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் ஆமே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆமேன் பார்க்கிறோம். பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்களை தேவன் என்று சொல்லி மகிமைப்படுத்தவில்லையாம். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக அநேக காரியங்களை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்கிற அநேக பிள்ளைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறோம், அநேகர் இருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி கேட்டால் நாம் எத்தனை பேர் என்று அறிந்து கொள்ள முடியாது. அப்படித்தான் நாம் இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஒரு தெய்வத்தை வழிபட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், மகிமை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய தேவனை. ஆனால் நமக்கு ஆண்டவர் விசேஷித்தமான ஒரு கிருபையை தந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆமேன் பாருங்க, முற்காலத்தில் நாம் தேவனை அறியவில்லை. என்னை எடுத்துக்கொண்டால் நான் முற்காலத்தில் தேவனை அறியவில்லை. எனக்கு இஷ்டமான தேவர்களை நான் தேவன் என்று சொல்லி மகிமைப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்ளவும், அவரை ஏற்றுக்கொள்ளவும், அவருக்குள்ளாக அவருடைய ஆமை ஸ்தோத்திர வார்த்தைகளை தியானிக்கவும், இதுதான் தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் மலைகளையும் நீரூற்றுகளையும் அவைகள் உள்ளடக்கிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் தான், அவர்தான் தேவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது ஆமை ஸ்தோத்திரிக்கிற இருதயத்தில் வெளிப்பட்டாரோ அந்த நிமிஷத்தில் இருந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், உண்மையான ஒரு தெய்வத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் கிருபை தந்தார். இன்றைக்கு அதை தான் நாம் ஆமே ஸ்தோத்திரம் சிந்திக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான ஒரு தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ளுவதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாரே, அந்த தெய்வத்தை நாம் ஆமேன் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை ஆமேன் துதிக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேருடைய இருதயம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இங்கே பரிசுத்த பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்லுகிறான், தேவனை அறிந்து இருக்கிறீர்களே, அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துங்கள். அந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை என்ன செய்யவில்லை, மகிமைப்படுத்தவில்லை என்று. நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். அவர் தான் நமக்காக என்ன செய்திருக்கிறார், ரத்தம் சிந்தியிருக்கிறார். அவர் தான் சிலுவையில் நமக்காக மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார்.
அவர் இந்த உலகத்திற்கு தன்னை அவர் ஆமீன் வெளிப்படுத்தினதும் அல்லாமல் பிதாவை வெளிப்படுத்தினார், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆமீன் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அவர் பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவர் வீற்றிருக்கிறார். பாருங்க, அவருடைய சமூகத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரித்து அவரை ஆராதித்து அவரை துதித்து அவரை நாம் கனப்படுத்தாவிட்டால் நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா? இருள் அடைந்து விடும் என்று சொல்லி இருக்கிறது. இருள் இந்த உலகத்திற்குள்ளே இருக்கிறது. இருள் என்று சொல்லும்போது அது பாவம். அந்த பாவத்தை விட்டு தான் நாம் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்தார். அவருடைய வசனத்தை நமக்கு தந்தார், வார்த்தையை நமக்கு தந்தார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுகி நம்மை பரிசுத்தப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மை சகல பாவத்தினின்று நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை சுத்தமாக்கினது. ஆனால் இங்கே பாருங்க, தேவனென்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்தரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்தரியாமலும் நாம் இருக்கும்போது நமக்கு என்ன வருமா பாருங்க, நம்முடைய சிந்தனையிலே ஒரு வீணான காரியம், சிந்தனையிலே வீணான காரியங்கள், சிந்தனையிலே நாம் இந்த உலகத்திற்குரியதான காரியங்கள் நம்முடைய சிந்தனையை கெடுத்து விடுகிறது. நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை சிந்திப்பதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் தடையாக இந்த சிந்தனை, நம்முடைய இருதய சிந்தனை மாறுபடுகிறது. அவரை நாம் மகிமைப்படுத்தணும். எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்? நான் ஒரு நாள் பாவ ஜீவிதத்துக்குள்ளே இருந்தேன், ஒரு நாள் தேவனை அறியாமல் இருந்தேன், ஒரு நாள் நான் இவ்வளவு வியாதிப்பட்டவளாக இருந்தேன், ஒரு நாள் நான் இந்த உலகத்தாலே வெறுக்கப்பட்டவளாக என் பெற்றோராலே, குடும்பத்தாலே, புருஷனாலே, மனைவியாலே, பிள்ளைகளாலே நான் வெறுக்கப்பட்டவளாக இருந்தேன். ஆனால் அந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் என்னை தேடி வந்தார். அவர் என்னை ரட்சித்தார். அவர் என்னுடைய பாவத்தை மன்னித்தார். அவர் என்னை பரிசுத்தப்படுத்தினார். அவர் என்னை பரிசுத்த சமூகத்தில் என்னை கொண்டு வந்தார். ஒரு பரிசுத்த ஆராதனைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை முற்றிலும் கழுகி அவர் எனக்கு ஆமென் ஞானஸ்தானம் என்கிற ஸ்தோத்திர ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தார். நான் தேவனோடு கூட உறவாடுவதற்கு எனக்கு கிருபை தந்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அவருடைய இரத்தத்திற்குள்ளே நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவருடைய தேவனுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அவருடைய காணி ஆட்சிக்குள்ளே, அந்த மகிமைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்து நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அதை நினைத்து நாம் தேவ சமூகத்திலே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் பிள்ளைகளுக்கு அதை குறித்து சொல்ல வேண்டும். நாம் உறவினர்களுக்கு அதை குறித்து நாம் சொல்ல வேண்டும். நாம் ஸ்தோத்திரம் மற்றவர்கள், அந்த தேவனை அறியாதவர்களுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு நான் அவரை குறித்து நான் சொல்ல வேண்டும். என் முற்காலத்தில் இப்படிப்பட்டதான ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ளே இருந்தேன், கர்த்தர் என்னை அவர் ரட்சித்தார், என்னை அவர் அபிஷேகித்தார், அவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் ஜபத்திலே மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டும். முன்னாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நினைத்து இன்றைக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இப்படி நாம் தேவ சமூகத்திலே நாம் மகிமைப்படுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால், கடந்து வந்த பாதைகளை நினைத்து நாம் அவரை மகிமைப்படுத்துவது, ஒவ்வொரு நாளும் நாம் அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்போமானால் நம்முடைய சிந்தை என்ன செய்யுமா? பரிசுத்தமாகி கொண்டே இருக்கும். நம்முடைய சிந்தை எப்பொழுதும் தேவனுடைய காரியத்தை சிந்தித்து கொண்டு இருக்கும். நம் விட்டு வந்ததை திரும்புவதற்கு ஆண்டவர் விடமாட்டார், பரிசுத்த ஆவியானவர் விடமாட்டார். நாம் தேவ சமூகத்தை, நாம் தேவனை மகிமைப்படுத்தாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய சிந்தனையில் நாம் விட்ட அந்த பாவங்கள் நம்மை மறுபடியும் ஆட்கொள்ளும். நாம் விட்டு வந்த மறுபடியும் அந்த பாவங்கள் ஆட்கொள்ளும். நாம் சினிமா வேண்டாம் என்று சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துவிட்டோம், நான் சினிமா பார்க்க மாட்டேன் என்று ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஒரு சீரியல் பார்க்க மாட்டேன் என்று ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஒரு சினிமா பாடல் நான் கேட்க மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டு வந்திருப்போம். ஆனால் நாம் தேவனாகிய கர்த்தருக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை துதித்து மகிமைப்படுத்தாவிட்டால் இந்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிந்தனையிலே அது அட்டாச்சி ஆகும். சிந்தனை அது தட்டும். அந்த சிந்தனைக்குள்ளே அது வரும். பாருங்கள், அந்த ஃபேஸ்புக் அப்படியே கொஞ்சம் தட்டி பாருங்கள். பார்க்கும்போது கடந்து போனதெல்லாம் நம்ம நினைவில் கொண்டு வரும். அது
இது அப்போ நம்முடைய மாம்சம் சொல்லும், இதை ஒரு நாள் நீ பார்த்தல்ல, இன்றைக்கு அதை முன்ன வந்திருக்கிறதே என்று சொல்லி நாம் என்ன சொல்லுவோம், ஒரு 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 என்ன சொல்லுவோம், ஒரு ஆடாக தான் நாம் அதை பார்ப்போம். அதை ஒரு இருதயத்துக்குள்ளே நாம் எடுத்துக்கொள்ளாமல் சரி இது என்ன செய்யும், நாம் அதை பார்க்கலையே என்று சொல்லி லேசாக தான் அதை பார்ப்போம். ஆனால் அது ஒரு நாள் நமக்குள்ளே என்ன செய்யும், நம்முடைய சிந்தனையை அது கவர்ந்து கொள்ளுவதற்கு, அது நம்மை அடிமைப்படுத்துவதற்கும் அது ஒரு நாள் கிரியை செய்யும். அதுதான் தேவனை மகிமைப்படுத்தி எதை விட்டோமோ அதற்கு நேராக நாம் திரும்பக்கூடாது என்கிறது வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் சொல்லுகிறது, அது சிந்தனையிலே நம்மளை வீணராக்கிவிடும், சிந்தனையிலே வீணராக்கிவிடும். இன்றைக்கு ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம், நாளைக்கு ஒரு என்ன சொல்லும் 5 நிமிஷம், அது 7 நிமிஷம் 10 நிமிஷமாக அந்த நேரங்கள் கூட்டப்பட்டு கொண்டிருக்கும். நம்ம நினைப்போம் பாருங்க, இது நம்ம என்ன செய்துவிடும், நான் ஒரு 5 நிமிஷம் தானே இதை நான் பார்த்தேன், அதற்கு பிறகு நாம் ஜெபிக்கலாம், அதற்கு பிறகு வேதத்தை வாசிக்கலாம், அதற்கு பிறகு நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், நாம் ஆமே ஸ்தோத்திரம் இப்படி நாம் நினைத்து கொள்ளுவோம். ஆனால் அதற்கு பிறகு அது நமக்கு சமயம் தராது. வேதத்தை வாசிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ தேவனை மகிமைப்படுத்துவதற்கோ நாம் ஆராதனைக்கு போவதற்கோ நாம் மற்ற ஒரு 4 பேரோடு இணைந்து ஜெபிப்பதற்கோ குடும்பத்தோடு இணைந்து ஜெபிப்பதற்கோ அது நமக்கு நேரத்தை தராது. நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சிந்தனையில வீணான காரியங்களை கொண்டு வந்து நம்மை முற்றிலுமாக அது அடிமையாக்கிவிடும். அதுதான் இங்கே சொல்லி இருக்கிற பாருங்க, சிந்தனையிலே வீணரானார்கள், உணர்வில்லாத இருதயம், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நிலைமையை மறந்து ரட்சிக்கப்பட்ட இடத்துல இருந்து நாம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நாம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செய்தது, நம்முடைய சிந்தனையை அது முதல்ல அட்டாச் ஆனது, நம்முடைய சிந்தனையை கவர்ந்தது. அதற்கு பிறகு நமக்கு உணர்வு என்கிற ஒரு இருதயத்தையே அது என்ன செய்தது, அந்த இருதயத்தை உணர்வடைய விடாதபடிக்கு அது உணர்வில்லாத ஒரு இருதயம். நான் பார்க்கிறது, நான் இந்த 5 நிமிடம் நான் இப்பொழுது ஒரு சீரியலை பார்த்தேனே, ஒரு 5 நிமிடம் நான் சினிமாவை பார்த்தேனே, இல்லை 5 நிமிடம் என் தோழியோடு நான் தகாத வார்த்தைகளை பேசினேனே, நான் உலக காரியங்களை பேசினேனே, இது எனக்கு தவறு என்கிற அந்த தவறு என்கிற இடத்தை அது என்ன செய்துவிடும், விட்டுவிடும். உணர்வே இருக்காது. நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு விரோதமானது, நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு விரோதமானது, நாம் பார்க்கிற இந்த காட்சி தேவனுக்கு விரோதமானது என்கிறதை நமக்குள்ளே அந்த உணர்வை கொண்டு வராதபடிக்கு அது நம்முடைய உணர்வை என்ன செய்து விடுமா, இருள் அடைய வைத்து விடும். இதுதான் அந்த விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் நாம் ஆமே ஸ்தோத்திரிக்கிறோம், திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது கொண்டு வந்து விடும். அதைத்தான் ஆண்டவங்கே பரிசுத்த பவுல் ரோமாபுரிக்கு சொல்லும்போது, ரோமர் சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனை அறிந்துட்டீங்கல்ல, தேவனை நீங்கள் அறிந்திருக்கீங்கல்ல, அவரை ஆராதிக்கீங்கல்ல, அவரை பாடி மகிமைப்படுத்துங்கல்ல, இப்போ நீங்கள் தேவன் என்று அவரை மகிமைப்படுத்துங்க, தேவன் என்று அவரை மகிமைப்படுத்துங்க, அவர் ஒருவரே தேவன் என்று சொல்லி மகிமைப்படுத்துங்க, அவரை ஸ்தோத்தரிங்க. நீங்கள் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்தரியாமலும் இருந்தால் உங்கள் சிந்தனையை சத்துரு கெடுத்து விடுவான், உங்கள் இருதயத்தை அவன் வஞ்சித்து விடுவான். நீங்கள் தயவு செய்து நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விருதாவாக்கக்கூடாது. முதலாவது நாம் தேவ சமூகத்திலே நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களை நினைவு கூர்ந்து கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதையை நினைவு கூர்ந்து இன்னும் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் தேவனை மகிமைப்படுத்தாவிட்டால் நம்முடைய சிந்தனை வீணாகி போகும், நம்முடைய இருதயம் இருளடைந்து போகும். அதற்காக தேவ சமூகத்தில் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக தியானித்து ஆண்டுடைய சமூகத்தில் மறுபடி திரும்பி வந்துருங்க. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் நாமே தேவ சமூகத்தை விட்டு விலகி இருப்போமோ, அவருடைய பரிசுத்தத்தை விட்டு விலகி இருப்போமோ, முன்பெல்லாம் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதிப்போம், மாலை துதிப்போம், எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போம். அந்த துதியிலிருந்து நாம் கொஞ்சம் விலகி இருப்போமோ, அந்த துதியிலிருந்து நாம் கொஞ்சம் விடுபட்டு வெளியே வந்திருப்போமோ, அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானா நீங்கள் சீக்கிரமாய் கர்த்தரிடத்தில் ஓடி வந்துருங்க, தேவ சமூகத்தில் ஓடி வந்துருங்க. நம்முடைய சிந்தனை வீணானால் நாம் திரும்புவது கடினம், நம்முடைய இருதயம் இருள் அடைந்தால் அந்த பாவத்துக்குள்ளே நம்ம வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள், இந்த நாட்களை நம்மை ஒரு இருள் நம்மை சுற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காரியத்தை
காரியத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் 2வது ஒரு வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆவி ஆத்மா சரீரத்தினால 1 தெசலோனிக்கேயர் 5:23 அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாள தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் எந்த விதத்தில் நாம் ஆமே ஸ்தோத்தரிக்கிறோம்? வெளிப்புறமான அலங்காரத்தினால தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உள்புறமான ஆவிக்குரிய அலங்காரத்தினால தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய சிந்தனை பவனினால தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத துரி இச்சைக்கு உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரோமர் 13 கடைசி வசனம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களில் ஆடையினாலே தேவனை ஆமே ஸ்தோத்திர துக்கப்படுத்துகிறவர்கள், அலங்கரிப்பினால துக்கப்படுத்துகிறவர்கள், நடையினால துக்கப்படுத்துகிறவர்கள், வார்த்தையினால துக்கப்படுத்துகிறவர்கள், ஆமீன், தேவனை அறிந்த பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் இன்றைக்கு ஆமே ஸ்தோத்திர எவ்வளவோ வேதனையான ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் அப்படி செய்யக்கூடாது. ஆமே ஸ்தோத்திர நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் ஆமீன் முழுவதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் அணிந்திருக்கிற ஆமே ஸ்தோத்திர ஆடைகள் ஆமே ஸ்தோத்திர மூலமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம், தலை ஆமை ஸ்தோத்திர சீவுகிறதின் மூலமாய் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் இடரக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமீன். அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நமக்கு அன்பான ஒரு ஆலோசனையை தருகிறார். எனக்கு அருமையான சகோதரங்களே, வாலிப பிள்ளைகளே, தாயே, இந்த குடும்பத்தை ஆமே ஸ்தோத்திர கொஞ்சம் கவனிங்க, பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை ஆமே ஸ்தோத்தரிக்கிற கவனிங்க. இந்த வசனத்தை ஆமே ஸ்தோத்திர கொஞ்சம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையை, ஒருவேளை நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகி இருந்தாலும் இந்த நாள் ஆமே ஸ்தோத்திர தேவ சமூகத்திலே நாம் மறுபடியும் கிட்டி சேருவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை ஆமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், மறுபடியும் அந்த பரிசுத்த ஜீவிதத்துக்குள்ளே வருவோம். கர்த்தர் இந்த ஆமே ஸ்தோத்திரம் வார்த்தையினாலே ஆமே துதிக்கிற நாம் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் அவருடைய சமூகத்தில் நிலைநிறுத்துவாராக. தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் வருகிற நாட்களிலே நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை அவருடைய பரிசுத்த ஜீவிதத்துக்கு நேராக வழிநடத்துவாராக. பரிசுத்த நாம மகிமைப்பட தேவ சமூகத்திலே நான் ஒரு நிமிஷம் செபிப்போமா? அன்பின் இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவனை அறிந்திருக்கிறோம் ஏசப்பா. தேவனை அறிவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்க அப்பா. நாங்கள் தேவனை அறிந்தும் நாங்கள் தேவனை தேவன் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமைப்படுத்தாமல் இருந்த நேரங்கள் அநேகம் உண்டு கர்த்தாவே. ஸ்தோத்தரியாமல் இருந்த நேரங்கள் உண்டு கர்த்தாவே. உலகத்திற்கு எங்கள் நேரங்களை கொடுத்த நேரங்கள் உண்டு கர்த்தாவே. இந்த நாள் ஆண்டவரை இந்த வசனத்தின் மூலமாக எங்களை ஒன்று கூட கர்த்தர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. எங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறீரே, உன் ஜீவிதம் இப்படி இருக்கிறது, உன்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, அது தேவனுக்கு முன்பாய் நிறைவுள்ளதாய் காணப்படவில்லை, தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாய் காணப்படவில்லை. நீ இந்த இடத்திலிருந்து திரும்பு என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிற ஆண்டவரை வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரை. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை தருவீராக தகப்பனே. எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்கு கிருபை தார. நாங்கள் அணிகிற அணிகலங்கள், ஆடைகள் எல்லாவற்றின் மூலமாய், நடைகள், வார்த்தைகள், சிந்தைகள், பவனைகள், பார்வைகள் எல்லாவற்றின் மூலமாய் உம்முடைய மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தராகிய தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏற்றுக்கொள்ள ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம்.